சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்குது. இயற்கையாக பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்குங்க. மாங்காயெல்லாம் பாருங்கள், குண்டு குண்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம சீசன் முடிஞ்சு போகிறதுனால கொஞ்சம் மாங்காய் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோன்னா நிறைய இருக்கும். இன்னும் உள்ளையெல்லாம் அந்த கிளிமுக்கு மாங்காய் போலங்க, கல்லா மாங்கான்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கலை, கொஞ்சம் தூரத்துலேயே திரும்பி வந்துட்டோங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு வந்தேன். மாங்காய் நல்லா குண்டு குண்டாக அழகழகாக இருக்குங்க. சீசன் முடிஞ்சு போனதுனால நமக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஆனால் மரத்துலேயும் பழுக்க விட்டு எடுக்கிறாங்க. அதனால நமக்கு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்க. எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி போடலான்ட்டு எடுத்தேங்க. இந்த மாங்காய் பாருங்கள், நல்லா எல்லோ சைடாக இருக்குது பாருங்கள். நல்லா மரத்துலேயே பழுத்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பழுத்து இருக்கிறது ரொம்ப சுவையாக இருக்குங்க, மரத்தில் பழுக்கிறது. இது பாருங்கள், அணில் கடிச்சிருக்கு. இந்த மாதிரி அணில் கடிச்சதெல்லாம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ இனிப்பாக தித்திப்பாக இருக்குங்க. நமக்கு பழுக்க ஆரம்பித்தோடனே அணிலெலாம் போய் அதை கடிச்சிருக்கு பாருங்கள். அந்த மாங்காயை நல்லா எல்லோ கலராக இருக்கிறதுனால நல்லா இனிப்பாகவும் இருக்கும். நல்லா சாப்பிட்ருக்கு அணில். இதை அவங்க இயற்கை முறையிலேயே பழுக்க வைக்கிறாங்கங்க. அதனால் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குது. நமக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், பழுக்க வச்சதுக்கு அமைக்கிறேன் பாருங்கள். அவங்க பழுக்க வச்சு அப்படியே எடுத்துருக்காங்க. வைக்கோல் போட்டு பழுக்க வைக்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்லிங்க, ஆரோக்கியமாக பண்ணுறாங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.